நகரத்தில் நூதன திருட்டு, சுடுகாட்டில் இருக்கும் சவங்களை திருடும் திருடர்கள். இது எதற்காக? ஏதாவது பூஜைக்காகவா, இல்லை வேற ஏதாவது காரணமா? சொல்லுங்க. ஓகே சார். சொல்லுங்க ஏதாவது பதில் சொல்லுங்க சார். எதனால இப்படி பண்றாங்க? எதனால இத பண்றாங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிச்சயமா நான் சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத பத்தின இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. சார் சொல்லுங்க சார். சார் எதனால ரொம்ப பயந்து போயிருக்காங்க? இருங்க பொறுமையா இருங்க. ஒவ்வொருத்தர கேள்வி கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொன்னா கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருங்க, அவரே சொல்லுவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த கேஸ பத்தியும் இந்த மிஸ்டரிய பத்தியும் எங்க டிபார்ட்மெண்ட் முழுசும் ரொம்ப தீவிரமா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. as early as possible அந்த திருடனுங்களை நாங்க பிடிச்சிருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தள்ளுங்க. வழி விடுங்க. தள்ளுங்க. வரோம். போங்க. வாங்க சார். லாஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन சார். வாங்க சார். என்னங்க பேய் புடிச்ச மாதிரி நீங்க ஆடிட்டு இருக்காதீங்க. அதுவே ஆடும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இந்தாங்க. மெதுவா. ஐயோ, என்னங்க அதே டச். முதல்ல காஃபியை குடிங்க. சரி. ஆஹா, காஃபி சூப்பர். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்பெல்லாம் நீங்க என்ன கண்டுக்கிறதே இல்ல தெரியுமா? இப்ப என்னத்த கண்டுக்கணும்ன்ற? எதிர்த்த வீட்டு சுப்பிரமணி இருக்கானே, அவன் வெளியில போகும்போதெல்லாம் பொண்டாட்டிக்கு டாடா சொல்லிட்டு போறான். நீங்க எப்பவாவது டாடா சொல்லிட்டு போயிருக்கீங்களா? சொன்னனே, ஏன் சொல்லல? சுப்பிரமணி வைஃபுக்கு டாடா காட்டா அவ பாட்டாவை காட்டுறா. அநியாயமா தெரியல? டாடா சொல்றது எனக்கு, அவளுக்கு இல்ல. ஓ அப்படியா? உங்களை சொல்லி என்ன புண்ணியம் இருக்கு? நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி அவங்க பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலையும் சார்மினாரையும் கட்டினாங்களாம். எனக்காக நீங்க என்னத்தை கட்டினீங்க? என்னடா இப்படி சொல்ற? அதான் புடவை சீட்டு நகை சீட்டுன்னு மாசம் கட்டுறல்ல. அவரு பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹால் கட்டினாரு. நீ தான் உயிரோட இருக்கிய. அப்படின்னா நான் சாகணும்னு சொல்றீங்களா? நினைச்சா மட்டும் போதுமா? நிறைவேறணும்ல. எல்லாம் என் தலை எழுத்து. அது சரி, என் பொண்ணு எங்க? அது ஒரு கால உங்க பொண்ணு துளசி செடிய சுத்தி வந்துட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவன் என் பொண்ணுடி. அந்த பக்தி பணிவு எல்லாத்தையும் பார்க்கும்போது சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே தெரியறா. ஆமா, அந்த மாடியில இருக்கிற திருட்டு பசங்க வாடகை கொடுத்தானுங்களா? வாடகை பணமா உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சேன். கொடுக்கலையா? உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, கொடுக்கலங்க. அப்படின்னா இன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ண வேண்டியதான். வாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இன்னும் கொஞ்சம் பாக்குறது தானோட முக்கியம். த்ரிஷா வா த்ரிஷா. காலங்காத்தால இப்படி மேல வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க. இறங்கடி. என்னடி பண்ற? என்னடா உனக்கு த்ரிஷா கேக்குதா? என்னடா பேந்த முழிக்கிற? என் கண்ணை பார்த்து சொல்லு. என்ன பாருடா. கீழே பார்க்காத, இங்க பாரு. என் கண்ணை பார்த்து சொல்லு. என் கண்ணு இல்லடா, என் கண் மையாலே உன்னை சாகடிச்சிருவேன். அடச்சி எந்திரி, நிஜமாவே செத்துருவோம் போல இருக்கு. என்னடா கீழே தள்ளி விட்ட? நான் ஒண்ணும் தள்ளி விடல, நீ தான் விழுந்துட்ட. ஆமா, இவன் எங்க? யாரு? நம்மாளா? இரு கூப்பிடுறேன், எனக்கு துணையா இருப்பான். சொர்க்கம். டேய் சொர்க்கம். அப்பா என்ன கனகா காலையிலேயே இந்த பக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ற? ஆஹா, உங்களுக்கு சுப்ரபாதம் பாடலான்னு. அப்படியா? அப்ப பாடு. கௌசல்யா சுப்ரதா ராம பூர்வ பஞ்சா. இப்ப பாட வேண்டியது அந்த பாட்டு இல்ல. பாக்கி 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 வாடகை பாக்கி. சரி அதை கொடுக்காம நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? உனக்கு அந்த தைரியம் இருந்திருந்தா நாம எப்பவும் ஓடி போயிருக்கலாம். அதையாவது பண்றா. கனகா கூட்டிட்டு ஓடி போனா வாடகை பிரச்சனையாவது தீரும். நீ வாய மூடு. எங்களுக்கு எப்போ எப்படி ஓடி போகணும் நல்லா தெரியும். நீ போய் பால்ல டீ வாங்கிட்டு வரவல, அத போய் வாங்கிட்டு வா போ. என்னடா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? வேலைக்காரன் ஆகிட்டியாடா? ஓட
கனகா நிஜமாவே நீ கனக மகாலட்சுமி தான். வாடகை பணம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. உனக்கு பணத்தை தவிர என்ன பார்த்தா எதுவும் தோணலையா? என்னடா லுக்கு? லுக்கு இல்லடி, லவ் கிக்கு. ஹாய் பிச்சுமணி, எப்படி இருக்க? வாப்பா சந்திரா, உட்காரு. ஏழைங்க வயித்துல அடிச்சு நல்ல கிளாமரை ஏத்திக்கிட்ட. நீ சாதாரணமா சொல்லிட்ட. நான் பட்ட கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னத்த பெருசா கஷ்டப்பட்டுட்ட? நாங்க படாத கஷ்டமா? ஆமா, சொல்லாம கொல்லாம வந்திருக்க. ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. அது சரி, என் நிலைமை அப்படி. அந்த டென்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள என் தலையே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு என்ன, உன் பங்க மட்டும் வாங்கிட்டு நிம்மதியா இருக்க. என்ன இருந்தாலும் உன் மூளை தனிதாண்டா. ஆமா, வீட்ல எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நல்லதா இருக்காங்க. முதல்ல என்ன பத்தி யோசி. என்னடா பிரச்சனை? நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னையில இருந்து நான் இங்கேயே இருக்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். நாளைக்கே எனக்கு தங்க ஒரு வீடு ஏற்பாடு பண்ணு. அதான்டா வாடகைக்கு. சரிடா, அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். அது சரி, இங்க உட்காந்து என்ன பண்ண போற? என்ன செய்ய போறேன்னு கேக்குறியா? என்ஜாய்மெண்ட்ரா, என்ஜாய்மெண்ட். ஒன்ன திருத்த முடியாதுடா. சரி சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீ என்ஜாய் பண்ணிக்க. சரி, ஏற்பாடு பண்ணு. யூ சில்லி. சீக்கிரம் வந்து சேரு. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இது என் வீடுடா, நான் இங்கதான் இருப்பேன். நானே உங்ககிட்ட வரணும்னு நினைச்சேன், நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. அப்படிங்களா? டேய், கலர் கலரா சட்டைய மாட்டிக்கிட்டு ஊரை சுத்தினா பத்தாது. 6 மாசம் வாடகை பாக்கி. இப்பவே செட்டில் பண்ணீங்கன்னா கொடுக்கிற பணத்துல பாதியே டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. மிச்ச பாதியை நம்ம மறந்துடுவோம்ல. என்னடா காமெடியா? இந்தாங்க வச்சுக்கோங்க, எண்ணி பாத்துக்கோங்க. இன்னும் 3 மாசம் பாக்கி. இப்பதானுங்க சொன்னீங்க பாதி கொடுத்தா பாதி மறந்துடுவேன்னு. என்னடா அந்த விஷயத்தை எப்பவோ மறந்துட்டேன். ஏங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த மிஷின், இந்த பெல்ட் எல்லாம் வேஸ்ட். பேசாம நீச்சல் அடிங்க, என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லிம் ஆகலாம். ஓடா லூசு. கடல்ல திமிங்களும் எப்பவும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அது ஸ்லிம் ஆயிருக்கா? இல்ல இல்ல. அதே மாதிரி நீ மட்டும் என்ன ஒல்லியாவா இருக்க? அந்த நீச்சல நீயே ஆடுற. சரி சரி, அடிக்கிறோம். நில்லுங்கடா, இன்னும் 3 மாசம் பாக்கி. என்னங்க என்னங்க, வாடகை பாக்கி கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்க. முதல்ல எனக்கு காபி கொண்டு வா. சரி. ஐயோ ரொம்ப என்ன பிக்கிறங்க. இதோ வர சார். தற்கொலை பண்ணலான்னு மரத்துல ஏறினா வலிக்கு விழுந்து செத்து போயிட்டான். மொத்தத்துல கதை முடிஞ்சிடுச்சு. என்ன கிண்டல் பண்ணு, என் ஃப்ரெண்ட கிண்டல் பண்ணாத. உனக்கு சாரங்கபாணியா தெரியுமா? சாரங்கபாணியா? அவர் யாரு சார்? அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஹலோ, குருநாதன் சாரா? ஆமா, நான் தான் பேசுறேன். நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். என்னது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? ஹலோ குருநாதன், நான் சந்திரன் தான் பேசுறேன். வணக்கம் சார். நீங்களா? என்ன விஷயம்? அதான்யா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊர்ல இருந்து வரான்னு சொன்னேன்ல, அவன் நாளைக்கு வர்றான். அவனுக்கு ரூம் ரெடி பண்ணி வை. ஓகே சார், கண்டிப்பா. அவனுக்கு பிக்கப் பண்ண காரை நான் அனுப்பிடுறேன். மற்ற ஏற்பாடுகளை நீ பாத்துக்க. ஓகே சார், வச்சிடுறேன். ஐயோ, இது பெரிய இடம், எல்லாத்தையும் ரெடி பண்ணும். நீங்க வருவீங்கன்னு எஸ்ஐ சார் போன் பண்ணாரு. இது சூப்பரா இருக்கு. இப்ப சொல்லுங்க, பேர் என்ன சொன்னீங்க? நான் இன்னும் பேரை சொல்லவே இல்லையே. ஆமால. சரி வாங்க, உங்க ரூமை காட்டுறேன். போலாம்.
என்ன வீடு ஒரே இருட்டா இருக்கு. அந்த கண்ணாடியை கட்டிட்டு பாருங்க. இதோ இந்த ரூம்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யற 2 பசங்க தங்குறாங்க. அப்படியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மேல் மாடியில நான் குடி வந்திருக்கேன். ஓகே. உங்க போர்ஷன் மேல இருக்கு. வாங்க வாங்க போலாம். நல்லா இருக்கு. வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. சூப்பர். அப்புறம் அந்த வாடகையை பத்தி இந்தாங்க 6 மாசம் வாடகை. எல்லாரும் 3 மாசம் வாடகை கொடுப்பாங்க. நீங்க என்ன 6 மாசம் வாடகை கொடுத்துட்டீங்க? பிடிச்சா அதிகமா கொடுப்பேன். இதுதான் என் ஸ்டைல். உங்களுக்கு பெரிய மனசுன்னு பார்த்தாலே தெரியுது. மனசு மட்டும் இல்ல. நீங்க கிளம்பலையான்னு கேட்டேன். சரி சரி. உனக்கு எதுக்குமா வேணும் சரமோ? நான் இருக்கேன்ல, நீ போ. சரி போ. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன். கேளுங்க 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 கேட்டுக்கிட்டே இருங்க. யாரா நீங்க? எஃப்எம் ரேடியோல இருந்து வரீங்களா? கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுல இருந்து வந்திருக்கோம். செத்து போனதுக்கு அப்புறம் இதே ஊர்ல வந்து பிறந்து கஷ்டப்படுறேன். விடுங்க விடுங்க. நீ நாசமா போயிடுடா. ஏற்கனவே நாசமா போனவன் தானே. உன் படத்தை காக்கா திங்குண்டா. ஏதாவது ஒரு கைதி கையாலே நீ செத்துருவ பாரு. இவனை கூட்டிட்டு போங்கடா. ஓகே சார். செத்தேனா சுடுகாட்டுல இடம் கிடைக்காம ரோட்லயே கிடப்படா. எங்க பாவனை சும்மா விடாதடா. போங்க காது நான் பாத்துக்கறேன். அப்பா இந்த கொலுசு கால்ல பிடிக்கவே மாட்டேங்குது. நான் வேணா ஒரு பிடி பிடிக்கட்டுமா? எஸ்ஐ சார், அது ஏன் பொண்ணு சார், கனக மகாலட்சுமி. ஓ செமத்தியா இருக்கா. வண்டர்ஃபுல். இது என் பொண்டாட்டி சார். ஓ பெரிய பொண்ணுன்னு நினைச்சேன். யாருங்க இவரு? அந்த சீட்டை கொடுத்துட்டு உள்ள போ. உங்களுக்கு யார் வேணும்? பிச்சுமணி இருக்காரா? மேல இருக்காரு, போங்க. யோ கடா, எங்கயாவது வெளியே போயிட்டு வரலாமா? இந்த ஊர்ல எது எங்க இருக்குன்னு உனக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? சரி நான் கூட்டு போறேன். அங்க வந்தனா பொண்ணு சரக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே ஓகே.
நேத்து நான் தானே உன்னை சினிமா கூட்டு போனேன். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தான் கூட்டிட்டு போன. ஓகேவா? ப்ளீஸ். நேத்து தானடா சினிமாக்கு போனோம். நல்லா தான் இருக்கு. ஓ ஃபிகருங்கெல்லாம் சூப்பரா இருக்கு. செத்தோண்டா. டேய் இவன் நம்மள இங்க பார்த்தா கண்டிப்பா ஓனர் கிட்ட போட்டு கொடுத்துருவான். சீக்கிரம் கிளம்பு. வா வா. டேய் அந்த டேபிள்ல யாருமே இல்லடா. வா அங்க போய் உட்காரலாம். நீ உட்காரு. ஹலோ ஹலோ பாத்துட்டு வாங்க. வணக்கம் சார். என்னடா வணக்கம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு பார்ல சப்ளை பண்றீங்க. நல்லா பில்டப் கொடுக்குறீங்கடா. இந்த விஷயத்த வீட்டு ஓனர் கிட்ட சொல்லிடாதீங்க சார் ப்ளீஸ். சரி சொல்ல மாட்டோம். புது சரக்கெல்லாம் வந்திருக்காம? வந்திருக்கு சார். அப்ப அறிமுகப்படுத்து. இப்பவே கூட்டிட்டு வரேன் சார். சீக்கிரம் கூட்டு வா. சீக்கிரம் வா. நிறைய ஃபிகர்லாம் வரும். பார்த்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு. சரி சரி. நீ மட்டும் சும்மா வரக்க போற கூட. ஹாய் சார். ஹாய். இந்த பொண்ணு தான் சார். பேர் மைதிலி. ஹாய். வா வா. ஹலோ. என்னடா அப்புறம் எந்த ஊரு? ஹலோ. அப்படியா? அந்த வர்றேன். ரொம்ப அழகா இருக்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். டேய் எனக்கு போன் வந்துருச்சு. நான் அர்ஜென்ட்டா போகணும். 1 ஹவருக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ் போயிடுங்க. ஓகே பாருக்கு வந்துட்டல 2 பெக் அடிச்சிட்டு வரேன். நீ போ. இத நீ ஓவரா அடிச்சிட்டு அத மறந்துட போற. என்னன்னா உன்ன மாதிரி நினைச்சியா? நான் ஸ்டடியா இருப்பேன். போடா நீ போ. முதல்ல போ. என்ஜாய் பண்ணு. சூப்பர் ஃபிகர். ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க. எஸ் சார். டேய் சீக்கிரம் வா வா வா. நிக்காத வா. டேய் என்னடா ஆச்சு? கால்ல அடிபட்டுச்சுடா. சரி சரி வா வா. டேய் என்னடா பண்ற? அடப்பாவீங்களா இவனுங்களா? இதெல்லாம் உங்க வேலை தானா? பாத்துக்கிறேன். டேய் யாராவது வந்துட போறாங்கடா. சீக்கிரம் வாடா. நீ முதல்ல போடா. நீ முதல்ல போ. வா போடா. டேய் டேய் நில்லுங்கடா. டேய் வா சீக்கிரம். டேய் சார் உங்களுக்கு எதுக்கு சார் வீணா சிரமம்? அவங்க 2 பேரையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. எங்க பாரு சந்திரா, என்ன ஆனாலும் அவங்க தப்பிக்கவே கூடாது. ஓகே சார். வாங்க. டேய் அருண் எழுந்திருடா. என்னடா போலீஸா இருக்குமோ? நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? தெரியலையேடா. போய் கதவை தரடா. நீ போய் தரடா. ஒண்ணும் ஆகாது. போய் கதவை தரடா. அருண் அருண். சார் நீங்களா? ஆமா, நீ எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் சார். அருண் இருக்கானே? இருக்கான் சார். வாங்க வாங்க. ராமநாதன் சார் நீங்களா? வாங்க சார். ஏய் சாருக்கு ஷேர் போடுறா.
உட்காருங்க சார். என்னப்பா நான் உன் தூக்கத்தை கெடுக்கலையே. இல்ல சார். நீங்க அனுப்புன பணத்தை அநாத ஆசிரமத்துக்கு பத்திரமா அனுப்பிட்டேன். இதோ அதுக்கான ரசீது வச்சுக்கப்பா. நமக்கு எதுக்கு சார் ரசீதெல்லாம்? மனுஷனுக்கு நடுவுல நம்பிக்கை தான் இருக்கணும், ரசீதெல்லாம் தேவையில்லை. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. அநாத பிள்ளைங்களோட ஆதரவுக்காகவும் அவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் படிப்புக்காகவும் பெரிய பெரிய தொகையெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க. ஆனா நீங்க ஆடம்பரமே இல்லாம சிம்பிளா இருக்கீங்கப்பா. ராமநாதன் சார், குப்பை தொட்டில தான் நாங்க பிறந்தோம், பிளாட்ஃபார்ம்ல தான் நாங்க வளர்ந்தோம். ஜுரம் வந்தா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம அனாதையா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இருக்கிறப்ப சாப்பிட்டோம், இல்லாதப்ப அழுதுகிட்டே இருந்துட்டோம். எங்களை மாதிரி அனாதைங்க பசிக்காக பிச்சை எடுக்க கூடாது. பிரார்த்தனை பண்ற உதடுகளை விட உதவி செய்யற கரங்கள் தான் பெருசுன்னு மதர் தெரேசா சொல்லிருக்காங்கப்பா. அட, அனாதை பசங்க கொடுத்த பரிசை இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க. அதெல்லாம் பசங்க கொடுத்த பரிசு இல்ல சார், எங்க சின்ன வயசை ஞாபகப்படுத்துற அழகான ஞாபகங்கள். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடவுள்கிட்டே விட்டுட்டோம். நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொன்னா அந்த கடவுளே நம்ப மாட்டாருப்பா. இன்னைக்கு இருக்கிற இயந்திர வாழ்க்கையில எல்லாருமே சுயநலமா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை அநாத ஆசிரமத்துக்கும் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கும் சின்ன பசங்க படிப்புக்கும் தரீங்களே, அந்த ஆண்டவன் உங்களை நல்லா வச்சிருப்பான்ப்பா. அததான் தினம் தினம் வேண்டிக்கிறேன். வரேன்ப்பா. காட் பிளஸ் யூ. வாங்க போலாம். ஏய் நிறுத்து. என்ன இது காலாங்காத்தால? நீங்க 2 பேரும் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் என்னடா பண்றது? வெளிய போடா. ஏய் நேரண்டா, என் பாவம் உன்னை சும்மா விடாது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்க? ஒரே இடத்துல இருந்தா எப்படி? லொகேஷனை மாத்துங்க. மூடிட்டு போடா. வருவல வெளியில அப்போ வச்சுக்கிறேன்டா. அருண், மத்தவங்கள சிரிக்க வச்சு அதுல நீ சந்தோஷப்படுற பத்தியா? உண்மையிலேயே இப்படி ஒருத்தன் கிடைக்க நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். என்னடா சரசங்கள் புரிகின்ற ராகம் தாளம்மா, என் மனசெல்லாம் ரோசாவை பூத்திடவாமா. என்னங்க என்னங்க, உங்களை தான் கூப்பிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பொண்ணோட ஜாதகத்தை காமிச்சேன். ஏதோ கிரக தோஷமா, பரிகாரம் பண்ணணுமா. முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா எல்லா தோஷமும் நீங்கிடும். அவசரப்படாத, நல்ல பையன் கிடைக்க வேண்டாமா? நல்ல பையன் கிடைக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தா அவ்வளவுதான். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. ஐயா, ஏன்டி வாயை திறந்து இப்படி நெருப்பள்ளி கொட்டுற? பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு எந்த விவரமும் பத்தாது. பாத்தீங்களா அந்த ஹீரோயினை எவ்வளவு அன்பா கட்டி பிடிச்சாருன்னு? நீங்களும் இருக்கீங்களே. பெரிய ஹீரோ. அந்த ஹீரோக்கு கொடுத்த சம்பளத்துல 10% எனக்கு கொடுத்தா நான் கூட தான் காதலிப்பேன். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னங்க, நாளைக்கு நம்ம கல்யாண நாளுங்க. ஒரு நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வாங்க, நான் நல்லா பிரியாணி செஞ்சு வைக்கிறேன். நம்ம கல்யாண நாளைக்கு நாட்டுக்கோழி சமைக்க போறியா? ஏண்டி 25 வருஷத்துக்கு முன்னாடி நாம செஞ்ச பாவத்துக்கு ஒரு வாயில்லா ஜீவனை ஏண்டி கொல்லணும்? வேணாண்டி. செலவு பண்ணணும்னா சரி, அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுங்க. நான் பொண்ணை பெத்த வண்டி பார்த்து செலவு பண்ணலன்னு வச்சுக்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கஷ்டம். நீங்க சரியா கவனிச்சீங்களோ இல்லையோ, நம்ம கனகா மேல் போர்ஷன்ல இருக்கிற அருண் கூட கொஞ்சம் அப்படி இப்படி பழகுறாங்க. வாடகையை ஒழுங்கா வாங்குறதுக்காக அப்படி பழகுறாளோ என்னவோ. கற்பனை பண்ணாத, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். நீங்க இப்படியே கனவு கண்டுட்டு இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் தலையில துண்டு போட்டுட்டு போறீங்க. இங்க பாரு, அருணை பத்தி எனக்கு தெரியும். அந்த பையன் ரொம்ப புத்திசாலி. உங்களை மாதிரி இல்லன்னு சொல்ல வரீங்க. இதையாவது ஒத்துக்கிட்டீங்களே. இந்த பெல்ட் போட்டுக்கிட்டு வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சே தவிர தொப்ப குறைஞ்ச மாதிரி தெரியல. அலமாரியில இன்னொரு பெல்ட் இருக்கு, எடுத்துட்டு வா. உங்களுக்கு பெல்ட் வாங்கின காசுல எனக்கு ஒட்டியானமே செஞ்சிருக்கலாம். உனக்கு ஒட்டியானமா? நம்ம ஊரையே விற்க வேண்டி இருக்கும். என்னடா யோசனையில இருக்க? ஒண்ணு இல்லடா, ராமநாதன் போன் பண்ணாரு. எதுக்குடா? ஒரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அர்ஜென்ட்டா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா, அதுக்கு தான் போன் பண்ணாரு. திடுத்துப்புன்னு 5 லட்சம்னா எப்படிடா கொண்டு வர முடியும்? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. ஹலோ, பிச்சுமணி பேசுற. அருண் கிட்ட கூட. பிச்சமணியா? டேய் பிச்சமணி உங்ககிட்ட பேசணுமாடா? பிச்சுமணியா? ஹலோ, நான் தான் பிச்சுமணி. சொல்லுங்க சார். கொஞ்சம் மேல வா.
ஓகே. என்னடா பிச்சுமணி நம்மள மேல வர சொல்றா? மேலையா? வாடா. வாங்கப்பா வாங்க. உங்களுக்கு தேவையானதை நான் தரேன். நான் சொல்றத நீங்க செய்வீங்களா? உங்க பொழப்பு நல்லா தான் இருக்கு. நடுராத்திரியில சுடுகாட்டுல திருட்டு, டே டைம்ல பார்ல சப்ளை. அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதோ இப்படிதான் தெரியும். ராத்திரி நீங்க தப்பிச்சு ஓடும் போது இந்த மாஸ்க கீழே போட்டத நான் பார்த்தேன். இத போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ. சுடுகாட்டுல நாங்க கூட மைதிலி பணத்தை பார்த்தோம். எங்க விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த மைத்திலி மேட்டரை நாங்க சொல்லிடுவோம். மைத்திலியை நான் கொலை செய்யல. அதெல்லாம் போலீஸ் நம்ப மாட்டாங்க. கோர்ட்ல சொல்லணும். அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். ஒண்ணு பண்ணலாம். சுடுகாட்டு விஷயத்தை நான் மறந்துடுறேன், மைத்திலி விஷயத்தை நீங்க மறந்துருங்க. சரி. என்ன இப்ப சொன்னீங்களே இது சரியா இருக்கு. உங்களுக்கு தேவை 5 லட்சம். அந்த பணத்தை நான் தரேன். என்ன செய்யணும்? கொலை பண்ணுமா? ரொம்ப சிம்பிள். ஊர் எல்லைக்கு பக்கத்துல ஒரு மாளிகை இருக்கு. அதுல ஒரு பொணம் இருக்கு. பொணமா? அனாவசியமா பயப்படாதீங்க. இது இப்ப நடந்தது இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியா? அப்ப இனிமே என்ன இருக்கும்? வெறும் எலும்புதான் இருக்கும். என்ன இருக்கோ எடுத்துட்டு வாங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பணத்தை வாங்கிக்கிட்டு சொன்னதை செய்யுங்க. நாளன்னைக்கு அது என்கிட்ட வந்து சேரணும். இந்தாங்க அட்வான்ஸ். மீதிய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தரேன். வரேன் சார். என்ன சரகுடா இது? எல்லாம் நம்ம சரகு தான்டா. என்னடா டேய், என்ன தேடி அஞ்சல நான் மட்டும்தான் பேயெல்லாம் வரப்போகுது. சுமாரா பாத்து மாமா என்னடா சரகு இருக்கு. இன்னொன்னு இருந்த சொல்ற ஃபீலிங்க. ஆமாண்டா. ஆமா. இந்த பெரிய வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் கூட இல்லையா? பிச்சை மணி சொன்ன எலும்பு இங்க இருக்கு மாட. உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். டேய் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. திரும்பி போடா. பணத்தை வாங்கிட்டோம், இப்ப பயந்த வேலைக்காவது உள்ள போலாம் வா. சரி போட. எல்லாத்துக்கும் தலையாட்டி தோலடா. டேய் ஏண்டா கொஞ்சம் ஊதிரியா? உனக்கு தைரியமா இருக்கும். டேய் என்னடா இந்த இடம் பயங்கரமா இருக்கு. நான் கிளம்புறேன். வாடா. மழை சீசனே இல்லடா, இடியும் மின்னலுமா எப்படி இருக்கு பாருடா. டேய் வாயை மூடிட்டு வாடா. டேய் நான் இன்னும் வாழ்க்கையில எதுவும் அனுபவிக்கலடா.
டேய் வெளியே போயிடலாம்டா. வாடா. அதெல்லாம் போக முடியாது. வா போலாம். டேய் வேணாடா வெளியே போயிடலாம்டா. நான் சொல்றத கேளுடா. சும்மா இரு. நான் பாத்துக்கறேன். வாய மூடுடா. வேணாடா. பயப்படாத. என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் காணோம். வாங்கய்யா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சதா? இந்தாங்க. உங்களுக்கு தேவையானது அதுல இருக்க எடுத்துட்டு போங்க. எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அது சரி, இந்த எலும்பை வச்சு என்ன பண்ண போறீங்க? இது வெறும் எலும்பு இல்லையா, இது என்னோட உயிர். அந்த படத்தை எடுத்துட்டு நீங்க போங்க. தேங்க்யூ. ஹேய், போய் எடுறா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. அப்பாடா, யாரும் பார்க்கல. என்னப்பா இது புரியலையே. அவரா தவறி தள்ளி விட்டாங்க. தள்ளுங்க வழி விடுங்க. பிரச்சனையா இருக்கும். ஐயோ ஐயோ, இப்படி செத்து கிடக்குறானே. இவ்வளவு பயங்கரமா விழுந்து செத்து கிடக்குறான். யாரு அங்க காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்கிறது? இது எப்படி நடந்துச்சு? நேத்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தாரு. மாடியில கூட பார்த்தேன். காலையில சத்தம் கேட்டு வந்து பார்த்தா இப்படி இருக்காரு. எப்பவும் குடிச்சிட்டே இருப்பாரு. மேல இருந்து கீழே விழுந்திருப்பாரு. என்ன நடந்துச்சோ என்னமோ, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. என்னடா செத்து போயிட்டான்டா. என்னடா சொல்ற? வாடா.
எப்படிடா? சார் இங்கே தான் சார் இருக்கேன். என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃப்ளாட்டில் இருக்க எல்லாருமே இங்கே தான் சார் இருக்காங்க. அவங்கள என்கொயரி பண்ணிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறேன் சார். ஓகே சார். குருநாதன், நீங்கள் தேவைப்பட்டா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். சரி சார். எதுக்கு இவங்க இவ்வளவு டென்ஷனா போயிட்டு இருக்காங்க? கனகாடா பிச்சைமணி எப்படி செத்து போனாரு? எங்களுக்கு தெரியாது. நைட்டு பிச்சைமணி உங்ககிட்ட பேசுறத நான் பார்த்தேன். அவர் கையில ஏதோ பேக் கூட இருந்துச்சு. அத நீ பாத்தியா? நடு ராத்திரியில அவர் கூட உங்களுக்கு என்ன வேலை? அது வந்து அதான் அவர் வீட்ல காலி பீர் பாட்டில் இருந்ததா, அதை போய் போட்டுட்டு வர சொன்னாரு. போட்டுட்டு வந்தோம். வேணா கோணி போய் பாரு. என்னடா சொல்ற? ஆமாமா, அதான் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அப்புறம் ஏன் நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு டென்ஷனா ஓடி வந்தீங்க? அது என்னன்னா, டேய் நீரா, என்ன கணக்கா இது? ஏதோ சிபிஐ என்கொயரி மாதிரி. எங்க மேல கூட உனக்கு சந்தேகமா? சாரி வாங்க போலாம். என்ன அங்கே நின்றீங்க? ஒண்ணு அதோ வரேன். ஏண்டா, அந்த இடத்துல செவப்பா ஒரு உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சே, உனக்கு தெரிஞ்சுதாடா? ஆமாண்டா, எனக்கும் தெரிஞ்சுதுடா. என்னாச்சுடா? காஃபி டீ தானா, காஃபி தானா மேல இருந்து கீழே ஊத்திச்சுடா. சுமாரு, உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைடா. இது அந்த பேயோட வேலையா தான்டா இருக்கும். சார் இருக்காரா? என்ன விஷயம்டா? சார் உள்ளதா இருக்காரு, போய் பாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? சார், சுடுகாட்டுல பணத்தை திருடுறது நாங்க தான் சார். நாங்க தான். நீங்களா? ஏண்டா,
இப்பதான் 2 பைத்தியக்காரங்க வந்து மூளையை குழப்பினாங்க, வெளியில துரத்தணும். இப்ப திருப்பி நீங்க 2 பேர் வந்துட்டீங்களா? என்னடா இது? எது? ஆமா, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. ஆமா சார், உங்க ஃப்ரெண்டு, ரெஸ்டாரண்ட், பொண்ணு, பில்டிங்ல இருந்து வந்துட்டாங்க சார். ஓஹோ, நீங்க தானா? ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? அதான் சார், சுடுகாட்டுல இருக்கிற பொண்ணுங்களோட நகையெல்லாம் திருடி அநாத பசங்களுக்கும் ஏழை பசங்களுக்கும் உதவுவோம். இது தப்பு ஒண்ணும் இல்லையே சார். சார், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். உங்க ஃப்ரெண்ட கொண்டது கூட அந்த பேய் தான் சார். சார், அது என்ன பார்த்தா உங்க 2 பேருக்கு எப்படி தெரியுது? பைத்தியம் மாதிரி தெரியுதா? சார், 2 பேர் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுங்கறா, நீங்க அநாத ஆசிரமம்னு சொல்றீங்க. என்னடா என் காதுல பூ வைக்க பாக்குறீங்களா? போங்கடா போங்க. கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் வெளிய அனுப்பு. நாங்க சொல்றத கேளுங்க. நாங்க சொல்றதெல்லாம் உண்மை சார். போங்கடா. எங்களை நம்புங்க சார். காலையில வந்த உடனே ஒரே நியூசன்ஸ் சார். இல்ல சார், நாங்க சொல்றத கேளுங்க சார். சார், என்னடா உண்மையே சொன்னா நம்பவே மாட்டேன்றாங்க. நாம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னடா இது? நாம பேசுறத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு ரகசியமான முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். என்ன? உனக்கு உன் உயிர் மேல கொஞ்சமாவது ஆசை இருந்தா நீ என் கூட வரணும். உயிருக்கு ஆபத்தா? என்ன சொல்ற? உன் நண்பன் தற்கொலை பண்ணிக்கல, கொலை பண்ணிட்டாங்க. கொல்லப்பட்டானா? உனக்கு எப்படி தெரியும்? நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? டேய், என்னடா கனகாவை இன்னும் காணோம்? வீட்டுல சமாளிச்சுட்டு வரணும்ல. அப்படின்றியா? அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குடா. எதுக்குடா டென்ஷன்? உனக்கு தெரிய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது, நடுவுல நான் மாட்டிட்டு சாவறேனடா. அப்பா, புலம்பிக்கிட்டே இருக்காதடா. ஹாய். ஹாய். என்ன ஏதோ சாவன கேட்டுச்சு? ஒண்ணும் இல்ல கனகா, எங்களுக்கே தெரியாம எங்க ரூம்ல என்னென்னமோ நடக்குது. அதையெல்லாம் நம்பாத, அவனுக்கு பிரம. ஏற்கனவே அவன் அற பைத்தியம். டேய், கஷ்டப்படுறது நானு, எனக்கு கொஞ்சம் பேச விடுறா. கனகா, எங்க ரூம்ல டீ கப்பு தானா மேல போய் ஊத்துது. குளிக்கிற பாத்ரூம் போய் டவல் எடுத்து வச்சா வச்ச இடத்துல டவல் இருக்க மாட்டேங்குது. நான் படுத்து தூங்குற பெட் அப்படியே மேல போகுது. அது மட்டும் இல்ல, எங்க சமையல் அறையில பிளேட் எல்லாம் தானா பறக்குது கனகா. அப்படி ஒண்ணு எனக்கு தோணல. ஆனா அவனுக்கு மட்டும் அப்படி நடக்குதா? அத நாமளும் நம்பணுமா? உண்மையாதான் சொல்ற கனகா, உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். சரி, அப்பா மேல பண்றேன். இது ஏதோ பேய் பிசாசு பண்ற மாதிரி தெரியுது. இந்த காலத்துல போய் பேய் பூதன்னுட்டு எல்லாம் பிரமதான். நான் சொல்றத நீ கூட நம்ப மாட்டேங்கிற. இங்க பாரு, ஆவி சுத்துறது, பேய் பிடிக்கிறது இதெல்லாம் மனபிராந்தி. அத தெரிஞ்சுக்கோ. அப்படி சொல்லு. வீக் மைண்ட் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமா பயங்கள் வந்துட்டு இருக்கும். அப்போ எனக்கு வீக் மைண்டா? இவனுக்கு மூளையே கிடையாது. என்ன கேட்டா நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். என்னாச்சுன்னு பாரு. என்னாச்சு? இன்ஜின்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. నింగిని చేర్చి ఉరుము వచ్చింది ఇంద్రాణి.
சத்தம் தெரியலையே. பிரச்சனையா? வா போய் பார்க்கலாம். கனகா வரியா? போக வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. செத்துட்டாங்களா? உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள சாகடிச்சதே நான் தானே. என்னடா இது அன்னியன் மாதிரி பேசுறா? கனகா நீ எப்படி சாகடிப்ப? நான் கனகா இல்ல, இந்திராணி. இந்திராணியா? இந்திராணியா? ஏய் சொல்லு, யார் நீ? சொன்னல இந்திராணின்னு. அந்த பெரிய மலையில எல்லாம் சின்ன வயசுல ஏறி விளையாடுவோம். இதோ இந்த மரம் இருக்க, அது மேல கூட ஏறி உட்கார்ந்து விளையாடுவோம். ஐயோ பாத்து புடிங்க புடிங்க. தேங்க் யூ வெரி மச். ஆமா, எங்க ஊர் எப்படி இருக்கு? எங்க இந்திராணி மாதிரி அழகா இருக்கு. ஓ, அவ்வளவு அழகா இருக்கா? ஊர் நல்லா தான் இருக்கு, ஆனா கால் தான் ரொம்ப ஐயோ, வலிக்குது. உங்க யார்ட்ட ஜண்டு பாம் இருக்கா? ஜண்டு பாம் தலைக்கு தடவுவாங்க. உங்க எல்லாருக்கும் மூளை இருக்கா? இல்லன்னு நினைச்சேன். சும்மா என்ன எங்க விசு ஊரை சுத்தி காமிச்சானா? எல்லா இடமும் காமிச்சாரு, கொஞ்சம் அதிகமாவே. அதிகமாவா? சொல்லவே இல்ல. நீ வாய் மூடு. சரிமா. வில்லேஜ் லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சிட்டில இருக்கிற மாதிரி ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது. அங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க மனசு கள்ளங்கபடம் இல்லாதது. எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஆமா, எங்க இந்திராணி அம்மா மாதிரி. கல்யாணம் எப்படியாச்சு? இந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பால்ய விவாகத்தெல்லாம் பேன் பண்ணிட்டாங்களே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. இல்லையா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெப்பர்மெண்ட் வேணும் அழுதிய. என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனா உன்னை கூப்பிடாம இருப்பேனா? ஆமாமா. ஃபாரின் போறேன்னு சொன்னியே, எப்ப போற? விசாக்காக அப்ளை பண்ணிருக்கேன். இப்பெல்லாம் விசாவை சமோசா மாதிரி கொடுத்துறாங்களாமே. வேணா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். உன் தலைமையிலேயே கொட்ட போற பாரு. நாம எல்லாரும் இப்படி ஒண்ணா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? உனக்கு எப்படியே தெரியாது, நாங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆமா, நான் கூட ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கே கிளம்பி போகணும். என்னது? அதெல்லாம் முடியாது. இன்னும் 4 நாளாவது இருந்துட்டு தான் போகணும். ஐயோ, எங்களோட கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் போயிடும். நாங்க மறுபடியும் வருவோம். போனா போகுதே, ஒரு 4 நாள் இருக்கலாம்ல. ஆமா, நீ ஏன் எப்பவும் மொட்டை அடிச்சுக்கிட்டே இருக்க? இப்படி கிளீனா கிரீனா இருக்கலாம் தான். அத்தை, அப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. யாரடி இந்த பாய் ஃப்ரெண்ட்? என் அண்ணன் பையன். என்ன மதவா இப்படி வந்திருக்க? ஹாய், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் ஓவர். என்ன பெரிய மனுஷங்க மாதிரி பேசுறான்? ஆமா, நான் பெரிய ஆளுதான், பார்த்தாலே தெரியுது. வாத்த போலாம். வாங்க வாங்க, நம்ம கூட போலாம் வாங்க. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். ஓ இப்படியா? இவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 2 பேரும் விசா வாங்கி வெளிநாடு போயிடலாம். அடடடடடா, எவ்வளோ அழகா இருக்குங்க ஒன்றும். ஐயோ, நான் போன் வந்திருக்கேன். ஹலோ மச்சான், என்ன மச்சான்? என்னது நிஜமாவா? அதுக்குள்ள போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எனக்காகத்தான் வெயிட்டிங்கா? வந்துடுறேன் மச்சான், வந்துடுறேன். அன்பார்ந்த பொதுமக்களே, ஒவ்வொரு பொங்கலுக்கும் இந்த பக்கம் தரவை குளம், இந்த பக்கம் எருமை குளம் 2 கிராமங்களுக்கும் போட்டி நடப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. அமைதி அமைதி, சண்டை போடாதீங்க, வயசு பசங்கள்ல. இதனால் நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ராஜபாளையம் ரங்கண்ணா அருப்புக்கோட்டை சூரண்ணாவும் போட்டிக்காக முன்னாடி வரணும்னு கேட்டுக்கிறேன். எருமைக்குளம் பிரசிடண்டோட தம்பி திரு ஹரிபாபு இப்போது போட்டிக்கு வருகிறார்.
இப்பொழுது தருவை குளத்தை சேர்ந்த ராமு அவர்கள் போட்டிக்கு வருகிறார். மச்சான எதுக்கு யார் இருக்கா? வா. தயாரா? ரெடி? நான் இல்ல மாமா, நீ உட்காரு. உட்காரு. ஸ்டார்ட். கமான் கமான். விட்டாத. மாமா விட்டாத. அமுக்கு. ஏய், நீ ஜெயிக்கணும் மாமா. விட்டாத. நம்ம ஊர் பேரை நீ தான் காப்பாத்தணும். விட்டாத. கை அப்படியே மடக்கு. விடாத, நீ தான் ஜெயிப்ப. மடக்கு. விடாத மச்சான். அப்படித்தான் மச்சான். விடாத. சூப்பர். அப்படித்தான். விடாத. நல்ல மடக்கு. 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 நீ தான் ஜெயிப்ப. தம்பி. மச்சான் மச்சான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சொன்னா கேளு மச்சான். வேண்டாம் வேண்டாம். தள்ளிக்க தள்ளிக்க. வேண்டாம் வேண்டாம். பாத்துக்கலாம். மச்சான் மீசையை முறுக்குறான். நீ முறுக்கு. அவனை நாம பாத்துருவோம். மச்சான் இவனை நாளைக்கு பாத்துக்குவோம். இப்ப நம்ம கிளம்பிடலாம். வா. வந்துரு. டேய், நாளைக்கு உன்னை கவனிச்சுக்கிறோம்டா. வா வா போலாம். வா. இவ்வளவு அர்ஜென்ட்டா போய் என்ன பண்ண போறீங்க? இன்னும் 2 நாள் இருக்கலாம்ல. என்னம்மா இந்திராணி, எங்க போயிட்ட? உன்னை தேடி ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஊரை பத்தி தெரியணும்னு நம்ம ஊரை சுத்தி காட்டிட்டு வரேன். கிராமம் தான் நாட்டுக்கழகுன்னு சொன்னது சும்மா இல்ல. அப்பா, உங்க ஊர் அவ்வளவு அழகு. உங்க எல்லாருக்கும் இந்த ஊர் பிடிச்சிருக்கு. எனக்கு உங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. அண்ணா, அது ஒண்ணும் இல்லம்மா, பிடிச்சிருக்குன்னு சாதாரணமா தான் சொன்னேன். அது சரி, எதுக்காக என்ன அர்ஜென்ட்டா தேடிட்டு இருந்த? அது ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு இவங்கள பார்த்த உடனே மறந்துட்டேன். அவ்வளவு கேவலமாவா இருக்கும்? அது உண்மைதான். ஆனா நேரடியா சொல்லக்கூடாது இல்லையா? எங்க அண்ணன் இப்படிதான். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு தானே நீ உன்னோட ஸ்கூலுக்கு போகணும். இந்த வயசுல ஸ்கூலுக்கு போறது என்னடா? உனக்கு வயசாயிடுச்சு. பாதி புரியும் பாதி புரியாது. புரியாத பாதி நீ தான் சொல்ல. நம்ம ஊர் ஸ்கூல்ல இவளுக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்குல்ல. இந்திராணி வேலைக்கு போனா உன் கண்ணை நோண்டிடுவேன். அட, இவ வேலைக்கு போகலன்னா என் கண்ணு மட்டும் இல்ல, நம்ம கௌரவமே போயிடும். அது எப்படிடா? நம்ம பரம்பரையில என்னையும் சேர்த்துதான் யாரும் வேலைக்கு போல. இந்திராணி யாரு? என் தங்கச்சி. இந்த ஊருக்கே மகாராணி. என் தங்கச்சிக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்குன்னு ஊரு ஃபுல்லா டமாரம் அடிப்பேன். போது வாய மூடு. மூக்க ஒழுவ விட்டுக்கிட்டு கிழிஞ்சு போன ஜட்டிய போட்டுட்டு அலையிற அந்த பசங்களுக்கு இந்திராணி பாடம் சொல்லி கொடுக்கணுமா? பின்ன அந்த பசங்களை இங்க வர சொல்லு. நம்ம இந்திராணி எந்த பாடமா இருந்தாலும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு இங்கதான் சொல்லி கொடுப்பா. உனக்கு வயசாயிடுச்சு. பாதி புரியுது பாதி புரியாது. அந்த பாதிய சொல்ல. பாதி இல்ல, முழுசா சொல்றேன். வர வர உன்னோட இம்சை தாங்க முடியல. அண்ணா, அத்தை அப்படி எல்லாம் சொல்லாத. பொறுக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அம்மான்னு தான் சொல்லும். ஆனா நான் சொன்ன வார்த்தை அத்தை. நான் பிறந்ததும் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே அத்தை தான். ஒவ்வொரு பொம்பளை பொண்ணும் அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும்னு ஆசைப்படும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அத்தையை தான் பாத்துக்குவேன். ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்? உங்க பிரச்சனையை விடுங்க. இன்னைக்கு நாங்க மதுரைக்கு போறோம். எங்களை பத்தி கொஞ்சம் கவனிங்க. அத பத்தி கவலைப்படாதீங்க. அப்பா, போன் வந்திருக்கு. யாரா? தெரியல. இந்த போன் தொல்லை வேற. ஐயோ, ஏண்டி இன்னும் உன் மாமா வரல? அவனை நாளைக்கு கவனிச்சுக்கலாம். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. சரிடா, வாடா. டேய், அங்க நடந்த விஷயத்தை வீட்ல சொல்லக்கூடாது. அப்புறம் பிச்சிடுவேன். நான் அங்க நடந்த விஷயத்தை எதையும் சொல்ல மாட்டேன். நீ மறந்து போய் அதை சொல்லிட போற. ஜாக்கிரதையா இரு. வந்துருவாருடி. இதோட இந்த வார்த்தைய 30 வாட்டி சொல்லிட்டேன். வீட்ல இருக்க கேங்க்ல நமக்காக தான் வெயிட் பண்றாங்க போல இருக்கு. ஏய், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? புத்திலாம் இல்ல, கொஞ்சம் மூளை இருக்கு. ஏன், உனக்கு வேணுமா? உன்ன அது பாருங்க அத்தை. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்திராணிய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைப்பே இல்லையாடா? இப்படி ஊரை சுத்திட்டு வந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் கூட்டிட்டு போடா. டேய், கூட்டு போ. வாங்க மேடம். ஏய், நான் போயிட்டு வரேன். நீங்க போனது எனக்கு கால் பண்ணுங்க. பை. ஜாக்கிரதை மச்சான். மெதுவா போ. இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஜாலியா திரும்பி வா. அப்புறம் எப்படி இருக்க? நீ ஒண்ணு பண்ணு. இவங்கள கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு வா. இவங்கள நான் கூட்டு போகாம வேற யார் கூட்டு போவாங்க? நீங்க உள்ள போங்க. நான் இவங்கள பாத்துக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. அப்படியே பேசிக்கிட்டே நடந்து ஜாலியா போலாம். இந்த பக்கம். ஓ, இந்த பக்கம்ல வாங்க.
மே ஐ கம் இன் சார்? கம் இன். வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் இந்திராணி. இந்த ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ண வந்திருக்கேன். நீங்க தானே அது? இவர் என் மாமா. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. தேங்க்யூ சார். அப்புறம் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. உங்க ஊரு பக்கத்துல இருக்கிற தருவக்குளம் தானே? ஆமா சார். என்னம்மா நீ இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு இந்த சின்ன வாத்தியார் வேலைக்கு எதுக்கு ஆசைப்படுற? எனக்கு இந்த டீச்சர் வேலை ரொம்ப பிடிக்கும். ஆஹா, ஏன் அப்படி? நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாத்துலயும் ஏமாந்து போறது இந்த படிப்பறிவு இல்லாததால தானே சார்? கரெக்ட் தாமா. சம்பளம் கம்மியா இருந்தாலும் நம்ம கிராமத்து பசங்களுக்காக தான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம பிடிவாதமா இந்த வேலை தான் வேணும்னு கேட்டா எங்க இந்திராணி. சின்ன வாய்ப்பு கிடைச்சாலே சிட்டிக்கு போறாங்க, அதுக்கப்புறம் ஃபாரின் போயிடுறாங்க. ஆமா சார். ஆனா நீங்க நம்ம கிராமத்து குழந்தைகளுக்காக அவங்க படிப்புக்காக இங்கேயே இருக்குன்னு சொல்றீங்க. உங்கள மாதிரி கிராமத்துக்கு ஒரு ஆள் இருந்தா கிராமங்கள் எல்லாம் சிட்டி ஆயிடும். நம்ம கிட்ட பணம் இருந்தா அது நமக்கும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பிரயோஜனப்படும். அதுவே படிப்பா இருந்தா பல பேருக்கு பிரயோஜனப்படும். உங்கள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு டீச்சர் கிடைச்சது எங்களோட அதிர்ஷ்டம். இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்றீங்களா? சரி. டேய் போய் பாருங்கடா. டேய் வாங்கடா. இங்க வாடா. ஹலோ ஹெட்மாஸ்டர், உங்களை தான். இந்த ஸ்கூல்ல டீச்சர் வேலை காலியா இருக்காம அதை நம்மால கொடுக்க சொல்லி கிரி என்ன சொல்லி விட்டாரு. இவனுக்கா? அவன் அடிச்ச சரக்கு இங்க வரைக்கும் நாறுது. இவன் டீச்சரா? இவன் சரக்கையும் அடிப்பான், தேவைப்பட்டா உங்களை மாதிரி ஆளையும் அடிப்பான். ஒழுங்கா வெளியே போங்க. அந்த வேலைக்கு இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆஹா. டேய் வாடா. ஹெட்மாஸ்டர், தலை இருக்கணுமா வேணாவா? அதிகமா பேசுனீங்கன்னா போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துருவேன். போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவியா? இந்த ஊர்ல நான் தான் போலீஸ், நான் தான் ரவுடி. நீயா? இது ஸ்கூலு, பிளே கிரவுண்ட் இல்ல. தேவையில்லாம சண்டை போட்டுக்காதீங்க. அவன்கிட்ட என்ன பேச்சு இந்திராணி? எங்க அண்ணனே அவன் இவன் சொல்றியா? இங்க இருந்து நீங்க போகல, இப்பவே போலீஸ் போன் பண்ணுவேன். பண்றா. உயிர் மேல ஆசை இல்லடா. ஏய் ப்ளீஸ் சண்டை போடுறதை நிறுத்துங்க. உங்களுக்கு இந்த வேலை தானே வேணும்? உங்க ஊர் ஆளுக்கே கொடுத்துக்கோங்க. வா போலாம். வா வா மாமா. போட்டச்சு கூட பயந்து ஓடுறான் பாரு. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்னடா? இந்திராணினா. அண்ணி நல்லா இருக்கல? இந்த விஷயத்தை அண்ணனுக்கு சொல்லலாம் வாங்க. ஏண்டா மூட்டை சைஸ் கம்மியா இருக்கு, உரத்துக்கு கொடுக்குற காசை நிலத்துல போறீங்களா இல்ல உங்க பாக்கெட்ல போறீங்களா? அது என்னன்னா அப்படி சொல்லிட்டீங்க. இந்த வருஷம் தான் மழையே இல்லையண்ணா. டேய், எனக்கு இந்த காரணம்லாம் சொன்னா பிடிக்காது. ஒழுங்கா வேலை நடக்கணும்னா. சரிண்ணா. அண்ணா, அந்த வெங்கடாச்சலம் ஊரை விட்டு ஓடிட்டானா? மூட்டை இறக்குடா. அவர்ரா. ஐயா தப்பு பண்ணிட்டேன் ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய், கடனை திருப்பி கொடுக்கலனா மானம் மட்டும் இல்ல உயிரும் போயிடும். தூக்கிட்டு போடா. அண்ணா என்னண்ணா யோசிக்கிறீங்க? இந்திராணியை பத்தி அண்ணா? டேய் கிரி, என்னடா பிரச்சனை? ஏதோ கலாட்டா நடந்துச்சாமே. எவன்னு சொல்றா? அவனை கண்டதுன வெட்டி நிலத்துக்கு உரமா போட்டுருதேன். சொல்றா. அண்ணே, அண்ணனுக்கு இந்திராணியையும் ரொம்பவே பிடிச்சு போச்சுண்ணே. இந்திராணியா? கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த பொண்ணு யாரா? பிச்சுமணி தங்கச்சினா. பிச்சுமணியா? இன்னும் 1 மணி நேரத்துல அவங்க இருக்கணும். ஏய் வாடா. அண்ணா. ஏண்டா இவன் தானா நம்ம எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் நிலத்தை வேற யாருக்கு வித்துட்டான்ல? ஆமாண்ணா. டேய், பானுமூர்த்தி ஒரு தடவை தான் சொல்லுவேன்.
கேட்கணும். 2வது தடவை சொல்ல வச்ச டேய், இவன் நிலத்தை நம்ம பேர்ல மாத்தி எழுது. இவன் பணத்தை கொண்டு போய் நம்ம இடத்துல புதைச்சிரு. ஐயோ, நான் கத்தி எனக்கு தேவையானத நான் மரியாதை கொடுத்து கேட்பேன். இங்க பாரு, அது வாழை மரமா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கணும். அது சரிடா. டேய் கிச்சா, பெட்டியில பாம்பு இருக்குமோ? 10 லட்சம் ரூபாய் இருக்கு, வாங்கிக்க. எனக்கா? வரதட்சணை எடுத்துக்க. உன் தங்கச்சிக்கு நான் வரதட்சணை கொடுக்குறேன். என் தம்பியோட உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும். என்ன சொல்ற? எனக்கு சம்மதம் தான். இருந்தாலும் ஒரு சின்ன விண்ணப்பம். என்னடா அது? அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பணத்தை விட இன்னும் கொஞ்சம் ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். அதான் தரேன்னு சொல்றேன்ல, ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? நல்ல பையன்ல, சொல்றது கேளு, நான் உனக்கு அப்புறம் தரேன். அடடடடடடா, கொஞ்சம் நிறுத்தேடா, வாய மூடு. என்னாச்சு? அந்த டீச்சர் உத்தியோகம் கிடைச்ச மாதிரி தானே? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? அம்மா, முதல்ல கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாமா. ஆமா, அண்ணே இங்க. அந்த பானு கூப்பிட்டாருன்னு அவரை பார்க்க போயிருக்கான். என்ன, பானு வீட்டுக்கு போயிருக்காரா? அதுக்கே இப்படி பதட்டப்படுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பானுமூர்த்தி தம்பியோட பிரச்சனையாயிடுச்சு. என்ன பிரச்சனைடா? எனக்கு வந்து டீச்சர் வேலைய அவங்க ஆளுக்கு கொடுக்கணும்னு சண்டை போட்டாங்க. போனா போகுது, விட்டு தள்ளு. அந்த பானுவும் அவன் தம்பியும் நல்லவங்களே இல்ல. அவங்க அண்ணனை எதுக்கு பார்க்கணும்னாங்க? மாமா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இந்திராணி, நீ எதுக்கும் பயப்படாத. ஏதாவது பேச கூப்பிட்டு அமைச்சிருப்பான். அந்த கலகக்கார கும்பலோட பேசுறதுக்கு என்னடா இருக்கு? சரி சரி, இருட்டுனதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, சாப்பிட்டீங்களோ என்னமோ? வாங்க. அம்மா, பாயசம் வேணும். பாயசம் எதுக்குடா? உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா இனிப்பு செய்யணும்ல, அதான் பாயசம் பண்ணேன். 1 மணி நேரமா அடம் பிடிக்கிறான், பாயசம் வேணுமா? சரி வா. இந்திராணி, அம்மா இந்திராணி, வாமா, வா வா வாமா. என்னண்ணா? நீ உடனே கிளம்பி சென்னைக்கு போகணும். எதுக்கு? பின்ன என்ன, அவனுக்கு மட்டும் தான் பிரஸ்டீஜா? எனக்கும் இருக்குல்ல. இந்த சுத்து வட்டாரத்துல இந்த பிச்சுமணி யாருன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த டீச்சர் வேலைய அந்த பானுமூர்த்தி ஆளுங்களுக்கு தான் கொடுக்கணுமா? நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் முடியாதுன்ட்டான். அவன் அவன் என் சட்டை மேல கைய வச்சுட்டான். நான் அவன் கழுத்தை பிடிச்சிட்டேன். எதுக்கு நான் இந்த சண்டையெல்லாம்? நீ சும்மாருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் பானுமூர்த்தியா இருந்தா நான் சக்கரத்தை சுத்துற விஷ்ணுமூர்த்தி. தொடையில அடிச்சு சவால் விட்டேன். நாளைக்கு இதே நேரம் என் தங்கச்சி சென்னையில வேலை செய்வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ கிளம்புமா. டேய் மோகன், நான் தான் பிச்சமணி பேசுறேன். என் தங்கச்சி உன் கம்பெனில தான் வேலை செய்யறா. நீ கொடுக்கற. என்ன
அதெல்லாம் சரிதான். உன் அட்ரஸ் தான் என்கிட்ட இருக்குல்ல, அதை கொடுத்து அனுப்புறேன். ஆமா இந்திராணி, நீ கிளம்புமா. நீ உடனே இங்க இருந்து கிளம்பி வேலையில சேரணும். என்னடா சொல்ற? பொறுமையா இரு, அவளும் கொஞ்சம் யோசிக்கட்டுமே. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மாமா, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? அண்ணா, நீ பாத்திரத்துல இருக்க. இப்போ முடிவு எடுக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காதுண்ணா. மாமா, கொஞ்சம் யோசிச்சு பண்ணா. நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். என் பேச்சை கேட்காம போனா விடியும் போது என் பணத்தை மட்டும் தான் பாப்பீங்க. அண்ணா, என்ன பேச்சுண்ணா இது? ப்ளீஸ், நான் போற விடு. ஆமா இந்திராணி, நீ ஒத்துக்கிட்டியா? நீ என் தங்கமாச்சே, நீ ஒத்துக்குவான்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? அப்புறம் நீ போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வா போ. நீ எதுக்கும் பயப்படாதம்மா. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மோகனோட கம்பெனியில வேலை. இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோ. என்னாச்சு? சீக்கிரம் வா வா, கொடு, பேக்க கொடு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கண்ணார பார்க்கலாம்னு இருந்தேன். அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். நீ சும்மாரு. முதல்ல அந்த பேக்க கொடு. நீ வாங்கிக்கோமா. ஜாக்கிரதப்பா. அம்மாடி, போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாமா. பை அத்தை. பை. போயிட்டு வரேம்மா. வாங்க. டாடா. பார்த்து போயிட்டு வாமா. போயிட்டு ஃபோன் பண்ணு. பாய். அப்பாடா. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏபிசி கெஸ்ட் ஹவுஸ். நீங்க ராமு, அவங்க இந்திராணி. ஆமா சார், கரெக்ட். ஆமாங்க, பிச்சைமணி அனுப்புனாரு. வாங்க, உங்களுக்காக 590 ரூம் புக் பண்ணிருக்கு. வாங்க. சொல்ற அண்ணா, அவங்க ஏபிசி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. ரூம் நம்பர் 501ல அவங்க தங்கி இருக்காங்கண்ணா. எனக்கு 502 புக் பண்ணு. டேய், போய் 502 புக் பண்றா. வாங்க சார். இதுதான் ஹால், அது பெட்ரூம், அது இன்னொரு பெட்ரூம், இது கிச்சன். எங்களுக்கு கிச்சன்ல வேலை இல்லைங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏன் சார் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நீங்க வெளியே போனாலே போதும். ஏய் வாடா. வரேன் சார். பாய் சார். வணக்கண்ணா. வணக்கம். நான் சொன்ன காரியம் என்னாச்சு? ஓ, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டேண்ணா. காலையில டேய், போய் அந்த ஆளை கூட்டு வா. ரூம் நம்பர் அதானே? நீங்க சொன்ன ரூம் தானா? அண்ணா, இங்க உட்காருங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கா எதுக்குங்க இவ்வளவு ஏற்பாடு? நல்ல காத்து, அழகான பெட். இதுவே நமக்கு முதல் இரவா இருந்தா. ஆசை பாரு. அன்னைக்கு நீ கனவுல பண்ண குறும்புக்கே நான் பயந்து போயிட்டேன். கிட்ட வராத. மாமா, அது சரி, உங்க அண்ணன் எதுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணாரு? பேசு. ஹலோ அண்ணா. ஆமாமா, நான் தான் பேசுறேன். சரி, நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? வந்துட்டோண்ணா. மோகனை போய் பாருங்க. சரிண்ணா. அப்புறம் ஏபிசி கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருக்கீங்க? ஏன்னா அது அவன் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கு. சரிண்ணா, ஓகே. ஜாக்கிரதமா, வச்சிடுறேன். ஆபீஸ் பக்கத்துல இருக்குன்னு தான் இங்க தங்க சொன்னாரு. எப்படி இருக்கு அண்ணனோட பிளானிங்? ஆமாமா, கரெக்ட் தான். நல்லா பிளான் பண்றாரு. சரி, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா, போலாம். குளிக்கிறதா? அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நீ ரெஸ்ட் எடு. டேய், டிவி ஆன் பண்ணுங்கடா. அடங்க கீழே இருக்கு பாரு. கிரிகாரு, அங்க இருந்து சினிமா பாக்குறதுக்கு அங்க வந்தீங்க? வாய மூடு.
புத்திய பாரு, வயசுக்கு தகுந்த புத்தி இல்ல. பெரிய காமவந்தானா இருப்பான் போல இருக்கு. நீங்க பாருங்க. ஐயோ, என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, நீ முதல்ல குளிச்சுட்டு வா. நீ போய் குளி, எனக்கு டயர்டா இருக்கு. அவ்வளோ டைம்லாம் இல்லை, நீ முதல்ல போய் ரெடி ஆகு. லேடிஸ் ஃபர்ஸ்ட் இல்ல. அப்பா பாப்பா, என்ன பிடிவாதம்? என்னைக்காவது என் பேச்ச கேக்குறியா? நீங்க பாருங்க. சிந்தா தா சித்தா சித்தா ஹேய், நீ சீக்கிரம் வரியா? அப்படி இல்லைன்னா என்ன உள்ள வர சொல்றியா? டேய், ஏன்டா அங்க கேமரா வைக்கல? இனிமே வைக்கலாம். ரசிக சக்கரவர்த்தி, உங்க புண்ணியத்துல நாங்க எல்லாரும் இந்த இன்பத்தை கண்டு ரசிக்கலாம். இல்ல இல்ல, நீங்களே பாருங்க. பாய் சார், ஒரு தேங்காய் பாட்டில் வாங்கிட்டு வா. சரிங்க சார். ஐயா, என்ன எதுக்காக கூட்டம் அனுப்பிச்சீங்க? உங்களோட பிளான் என்னன்னு எனக்கு சொல்லலையே. டேய் லூசு, அது ஏன் லவர், நான் அவ லவர். பார்த்தா அவனோட லவர் மாதிரியே தெரியுது. இல்ல, அவ ஏன் லவர் தான். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. அட, நல்லா கேள்வி கேட்டே. நீ அவனை சாவடிச்சு சொன்னா உன்னை சாவடிச்சு. பயப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நீ தானே. என்னது? அந்த பொண்ண உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? வாய முடியா. அவன் அங்க என்ன பண்ண போறான்னு தெரியாம நானே டென்ஷனா இருக்கேன். ஏய், வெளியில போனா நீ செத்துடுவ. என் ஆளுங்க காவலுக்கு இருக்காங்க. ஐயோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏழுமலையானே, நீ தான்ப்பா என்ன காப்பாத்தணும். சார். எஸ், கமெண்ட். இந்தாங்க. தேங்க் யூ. ஓகே சார். டேய், அவன் என்னடா பண்ண போறான்? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை அவன் இப்பவே பண்ண போறான். நல்ல அனுபவத்தோட ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்க போகுது. என் நெஞ்ச வெடிச்சிட போல இருக்குடா. இப்ப என்ன நடந்து போச்சு அங்க? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. மாத்திரை போட்டுக்கிறீங்களா? என்கிட்ட இருக்கு. என்ன இது? போதும், நிறுத்து நிறுத்துன்றல. வேண்டாம். ஆஹா, நம்ம எல்லாருக்கும் ஓசியில ஒரு விருது கிடைக்க போகுது. சூப்பர். டேய், கண்ணை முடிக்குங்கடா. எப்படிங்க மூட முடியும்? எல்லாரும் மனசுலயும் இளம ஊஞ்சல் ஆடிட்டு தானே இருக்கு. எல்லாரும் பார்க்கட்டும். பாருங்கப்பா, பாருங்க. யோ, உன்ன அங்க பாருங்க. மாமா, அட்ரஸ் எடுத்துட்டியா? நல்ல வேலை. யார்கிட்ட இது கேட்டு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ்க்கு எப்படி? இந்த அட்ரஸா? ஆமாங்க. இந்த அட்ரஸே தானா? ஆமாங்க, அதே அட்ரஸ் தான். இந்த அட்ரஸ் தானே? ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. சொல்றேன்யா. சொல்லுங்க. சொல்றேன்யா. அட சொல்லுங்கயா. சொல்றேன்யா. ப்ளீஸ் சார், நான் இன்டர்வியூக்கு போணும் சார், ப்ளீஸ். உங்களுக்காக சொல்றேன். ஓகே சார், சொல்லுங்க. உங்களுக்காக தான் சொல்லுவேன். சரி, சொல்லுங்க சார். இங்க இருந்து அப்படியே நேரா போனீங்கன்னா ரைட்ல ஒரு கோயில் வரும். அப்படியே ரைட்ல திரும்பி போனீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்துரும். உங்களுக்காக தாங்க சொன்னேன். உங்களுக்காக தாங்க சொன்னேன். அந்த அட்ரஸ் தெரியுங்களா? உங்களுக்காக தான். கொடுங்க. ஒரு அட்ரஸ் சொல்றதுக்கு இவ்வளவு பில்ட் அப்? ஏ சிப்போயா. நான் என்கிட்ட வந்து கேட்டேன். மாமா, டைம் என்னாச்சு? 9:30 ஆச்சு. 9:30யா? இன்னைக்கு ராகுகாலம் எத்தனை மணிக்கு? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 8.
மத்தியானத்துக்கு மேலதான் ராவு காலம். உட்காரு, சீக்கிரம் போலாம். ஹலோ, நான் கூட கிளம்பிட்டோம், நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. யோ ஐயா, நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், அது நடக்குமா இல்லையான்னு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லு. அதுக்கு நான் பாத்துறலாம். ஐயா, உங்க பேராசியை வச்சு பார்க்கும்போது உங்க நட்சத்திரத்துக்கு சுத்தாம ஒழுங்கா மேட்ருக்கோ. எனக்கு எல்லாம் தெரியும். உன் வாயை மூடு, இல்லனா சாபம் விட்டுருவேன். ஐயா, இந்த சுப முகூர்த்த வேலையில நீங்க எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் சரி, அது எல்லாமே சூப்பரா இருக்கும். அது சரி, நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க? கொலை பண்றதுக்கு. கொலையா? இந்திராணி, வண்டியில இருந்து இறங்கு. மாமா, வண்டியில இருந்து இறங்கு. மாமா, அண்ணா, ஃபோன்ல கிரி அண்ணா. சொல்றா கிரி. அண்ணா, அந்த ராமு நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு போயிட்டானா? டேய், வேஷ்டியை மடிச்சு கட்டினவெல்லாம் வீரம் கிடையாது, மீசையை முறுக்கிறவெல்லாம் ஆம்பளை கிடையாது. அவனை நீ குறைச்சி எடை போட்டு நினைக்கிற. நான் சொல்றத கேளு. தீ பிடிக்க முத்தம் கோடி இங்க கொஞ்சம் நிறுத்து. தேகமெல்லாம் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். போலீஸ், அம்மா போலீஸ், போலீஸ், போலீஸ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த அட்ரஸ் பார்த்து கரெக்டா சொல்லுங்க சார். காலையில தப்பா சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த அட்ரஸ் தானே? ஆமா சார். உங்களுக்காக சொல்றேன். சரி. இந்த அட்ரஸ் தானே? உங்களுக்காக சொல்றேன். நான் சொல்ல மாட்டேன். போ சொல்றா. நான் சொல்ல மாட்டேன். அவன சும்மா இருக்க சொல்ல, அப்பதான் நான் சொல்லுவேன். சார் ப்ளீஸ் சார், அட்ரஸ் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்காக சொல்றேன். இந்த அட்ரஸ் இங்க மெட்ராஸ்ல இல்லைங்க. சரியா பார்த்து சொல்றா. சொல்றேங்க, சொல்றேன். எஸ்கே. என்ன, எங்க போயிட்டாரு? ச்சே, உங்க அண்ணன் எதுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்திருக்காரு? எங்க அண்ணன் கரெக்ட் அட்ரஸ் தான் கொடுத்திருக்காரு. இவன் சரியான குடிகாரன், அதான் அவனுக்கு தெரியல.
டேக் திஸ். ஓகே டாக்டர். ஆமா இந்திராணி, டாக்டர் என் தங்கச்சி எப்படி இருக்கா? பதட்டப்படாதீங்க, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் என் தங்கச்சி என் உயிர், எனக்கு எல்லாமே அவதான். அவளை என் கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர். நான் உயிரோட இருக்க மாட்டேன். டாக்டர் ஐயா, எங்க அம்மா அப்பா இறந்த அப்புறம் என் தங்கச்சி இந்திராணி முகத்துல தான் எங்க அம்மா அப்பாவையே நான் பார்க்கிறேன். இந்த மார்ல போட்டு வளர்த்த அவ கண்ணில் தூசி பட்டா என் கண்ணில் கண்ணீர் வரும். இவ காலில் முள்ளு குத்துனா என் நெஞ்செல்லாம் வலிக்குங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே நான் கடவுள் படத்தை கூட பார்க்க மாட்டேன். என் தங்கச்சி முகத்தை தான் பார்ப்பேன். டாக்டர் ஐயா, என் தங்கச்சி சிட்டில வேலை செய்யறான்னு ஊர்ல பெருமையா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். இந்திராணிக்கு கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பாம என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவ குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி என் தோல்ல சுமந்து வளர்க்கணும்னு என்னென்னமோ கனவெல்லாம் கண்ட டாக்டர். டாக்டர் ஐயா, என் செல்ல தங்கச்சி இப்படி உயிருக்கு போராடுறத பார்க்கும் போது என்னால தாங்க முடியல டாக்டர், தாங்க முடியல. என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு டாக்டர். அம்மா, அம்மா, நீ என்ன கூப்பிட்டியாமா? அண்ணா, மாமா எங்க? மாமா, நான் என்னத்த சொல்லுவேன்? அந்த கொடுமைக்காரங்க கையால அவ உயிர் அப்பவே போயிடுச்சுமா. அவ போன விஷயத்த கேட்டதும் அதை தாங்க முடியாம நம்ம அத்தையும் போய் சேர்ந்துட்டாங்கம்மா. இப்ப இருக்கிறது எனக்கு நீயும் உனக்கு நானும் தான். நீ கோமால இருந்த இந்த 2 மாசம் நான் உன்னை என் கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தம்மா. ஆமாம்மா, வேணும்னா டாக்டரை கேட்டுப்பாரு. ஆமா, உங்க மாமா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சியில நீங்க கோமாவுக்கு போயிட்டீங்க. இந்த 2 மாசமா உங்க அண்ணன் தான் உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாரு. சார், நீங்க இவங்களை கூப்பிட்டு போலாம். சிஸ்டர், 201. ஓகே. அம்மா, டாக்டர் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. வாமா போலாம். வாமா, வா. ஜாக்கிரதமா. ஜனவரி 9. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஜனவரி 8. மத்தியானத்துக்கு மேலதான் ராவு காலம். அப்படின்னா நேத்து தான் 8. நேத்து தானே நானும் மாமாவும் இன்டர்வியூக்கு போனோம். எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க? நான் போய் சொன்னா? வாய் மூடு. இப்ப புரியுது, இதெல்லாம் உன் வேலை தானா? என்னம்மா சொல்ற? மாமா அப்பவே சொன்னாரு, நீ சொன்ன சாஃப்ட்வேர் கம்பெனி அங்க இல்லாதப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சொல்லு, பானுமூர்த்தி உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா? ஆமா, வாங்கின 25 லட்சம் ரூபாய் பணம் வாங்கின. வாழ்க்கை பூரா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 1 லட்சம் கூட சம்பாதிக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்ல, பிச்சுமணி, பணக்கார பிச்சுமணி. வாய மூடிக்கிட்டு வாடி. வாடி. வணக்கம் இன்ஸ்பெக்டர். ஓகே ப்ரொசீட். வாங்கயா, வாங்க. இந்தாங்க, எழுதிட்டு போங்க. ஓடி விட்டு போ. நானு சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க வாங்க. ஏய் ஏறு, உள்ள ஏறு. ஏய் உள்ள ஏறு. ஏய் பாத்து கூட்டி போங்க யாரா. போலாம். போங்க. ஏய் விடு. வாடினா.
இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுமா. ப்ளீஸ் ப்ளீஸா? என்ன எதுவும் செஞ்சிடாத. விட்டு. அதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்த. இப்ப நீ எனக்கு சொந்தம். டேய், இவள கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்கடா. இப்படிதான் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணா. எங்க மாமாவை தவிர வேற யாரையும் விரும்பாதனா அந்த மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டேன். அப்பையில இருந்து பகைய மனசுல வச்சுக்கிட்டு அந்த பானுமூர்த்தியை முதல்ல கொன்னேன். அப்பையில இருந்து பகைய மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல அந்த பானுமூர்த்தியை கொன்னேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கிரி என்னால அவனுக்கு ஆபத்து ஏற்படும் தெரிஞ்சு மந்திரவாதிகளை வச்சு ஒரு பூஜை பண்ணி ஒரு மந்திர தாயத்தை அவன் கையில கட்டிக்கிட்டு இருக்கான். அதுதான் அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதே மந்திர சக்தியால அந்த பில்டிங்ல என்னோட ஆத்மாவை சிற வச்சுட்டாங்க. என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு தான் அவங்கள சாகடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்படியா? அப்போ பிச்சைமணி எதுக்கு கொன்ன? அன்னைக்கு மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போன பிச்சைமணி யாரோ இல்ல, என் அண்ணன். அப்போ பிச்சைமணிய கொன்னது நீயா? அப்போ உங்க அண்ணன் கூட பார்ல இருந்து வெளியே வந்த மைத்திலி எப்படி செத்து போனா? சொல்றேன். அன்னைக்கு நீங்க எங்க அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தின மைத்திலியோட கார்ல போய்கிட்டு இருந்தா. சூப்பர். உன் கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா புடே. யார பார்த்து ஏய்ங்கிற? ஒன்னுடுவன் ஜாக்கிரதை. ஏய், என்ன லுக்கு? கண் பார்வையிலேயே சாவடிச்சிடுவியா? என் கண் பார்வையினால இல்ல, நீயே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற. என்னது, பயமுறுத்துறியா? ஏய், வாய்க்கு வந்தபடி பேசாத. பேசுறது இல்ல, இதான் உண்மை. உன் சாவு உன் தங்கச்சி கையில தான் இருக்கு. ஏய், போத தலைகேறிச்சா? இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுற. டார்லிங், அவகிட்ட என்னங்க பேச்சு? வாங்க போலாம். வாமா, வா 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 போலாம். ஏடா, come on. Mood is spoiled. என்னாச்சு டார்லிங்? என்னாச்சு? நில்லுங்க, நில்லுங்க.
நில்லுங்க, உங்களதான் நில்லுங்க. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, உன் வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். இப்பவாது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டியே, எழுந்துரு. அப்போ என் சாவு என் தங்கச்சி கையாலன்னு சொன்னியே, ஆனா என் தங்கச்சி உயிரோட இல்லையே. ஆனாலும் அவ ஆத்மா உன்னை பழி வாங்கறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல, நான் வாழணும். உனக்கு பணம் தர, என்ன காப்பாத்து. 10 லட்சம் கொடுப்பியா? 10 லட்சமா? உன் உயிரோட மதிப்பு அவ்வளவு கூட இல்லையா? சரி, கொடுக்கறேன். என்ன செய்யணும் சொல்லு. பழைய பங்களாவில் இருக்கிற உன் தங்கச்சி எலும்பை எடுத்துக்கிட்டு வா. சரி. நீ போனா திரும்பி வரமாட்ட. அந்த வேலையை வேற யாரையாவது செய்ய சொல்லு. சரி. உன் தங்கச்சி எலும்பு வந்த உடனே அந்த புளிய மரத்துக்கு கீழே கொண்டு வா. சரி, அப்படியே செய்றேன். இதான் நடந்தது. உங்க கதையை கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு. அருண், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னது? இப்போ மிச்சம் இருக்கிற அந்த கிரிய கொலை பண்ணலனா என் ஆத்மா சாந்தி அடையாது. அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒத்துக்கிட்டா கனகாவோட உடம்புல இருந்துகிட்டே நான் மிச்ச வேலையும் செஞ்சு முடிச்சிருவேன். வேண்டாம் ப்ளீஸ். கனகானா எனக்கு உயிர். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அப்படின்னா என் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? அது இல்லைங்க, அது மனித பிறவி. நீங்க டேய், நீ சும்மாறா. சரி, கனகாக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா கனகாக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்படின்னா இப்பையில இருந்தே நம்மளோட பழி வாங்குற படம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட கல்யாண ஏற்பாடு கூட நடக்கும். அண்ணன் போனதுக்கு அப்புறம் எம்பி ஆயிலான்னு டெல்லியில சுத்திக்கிட்டு இருந்த, இப்பதான் வந்த. அதை விடுங்கண்ணா, உங்களுக்கு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோண்ணா. அந்த டென்ஷன்லாம் விட்டுருங்கண்ணா, ஈவினிங் பார்ட்டிக்கு வாங்க, சூப்பரா இருக்கும். நிச்சயம் வர. எம்எஸ்ஆர் பார்ட்டி ஆள் தானே? ஆமாண்ணா, அதான். சரி, கண்டிப்பா வரேன், நீங்க போங்க. வேலை இன்னைக்கு தானே கிடைச்சது. ஃபர்ஸ்ட் மந்த் salary வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி உனக்கு தான். ஏமாத்தற கூடாது. உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பேன்? அல்வா கொடுக்கறியே. கனகா எங்க போனா? கனகா
என்ன ஒண்ணு பண்றது? வேணாம் வேணாம், என்ன விட்டு என்ன ஒண்ணு பண்றது? என்ன ஒண்ணு பண்றது? என்ன விட்டு வேணாம் வேணாம் என்னடா இது? ஏன் எங்க லக்கேஜை வெளியே எடுத்து போட்டிருக்கீங்க? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றீங்களா? உங்க விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அப்பா நீ வாயை மூடிக்கிட்டு உள்ள போ. ஏண்டா நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? பார்ல சரக்கு சப்ளை பண்ற உனக்கு என் பொண்ணு கேக்குதா? அது இல்லங்க. வெளியே போடா. என் ஃப்ரெண்ட் ஏதாவது சொன்னீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? இந்த ஆளு என்ன பேசுறான்? நீ சும்மாறா. அங்கிள், நீங்க எதுக்கு வெளியே போக சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. காதலிக்கிறது தப்பு இல்லையே. நான் உங்க பொண்ணை காதலிச்சதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. உங்களை தொந்தரவு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. நில்லு. என் வீட்ல இருந்து எதையாவது திருடிட்டு போறீங்களா? இல்லங்க. இல்லையா? என் பொண்ணு மனசை திருடல? தட்டெல்லாம் மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போ. என்னப்பா ஆச்சரியமா இருக்கா? எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னங்க அப்படின்னா ஷாப்பிங் போலாங்க. கல்யாணம் உனக்கு இல்ல, பொண்ணுக்கு.